என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சூட்டு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். ஏய் ஆவடையப்பா, ஏய் பேர் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய் எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையும் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நிச்சிருவான். முதல்ல அவன் கழுத்தை சொல்லுவான். என்ன அது? நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையடுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்யவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. அவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசணும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியே போய் தொலைங்க. தங்கச்சி கொஞ்சம் நெல்லுமா. இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னொரு மாதிரி பதில் சொல்ற. எதுக்குமா கேட்பேன்? சட்டை தைக்கத்தான். அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எழுத்து விடுதான். எழுத்த வீட்லயா? இது கிண்டலுக்கு சொல்றியா நெசமா சொல்றியா? அட நெசமா தாயா. இந்தாங்க. யார் நீங்க? எழுத்த விடுதாங்க. நீங்க உட்காருங்க. இன்னைக்கு என் மனசுக்கு குழப்பத்தை யாருக்கிட்ட கூடி தீர்த்தருங்க. ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை விடுங்க. காலங்காத்தால ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்ட மணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்க. இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணேன்னா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா. பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க, துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? உங்க தம்பி மேல நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. அபிராமி, செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கூட சொல்லுங்க. ஜிகுனெல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே எண்ணி மாதிரி இருக்குங்க. அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேக்கிறேன். யாரு? நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு, தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா நீங்க எந்திரிங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழகிக்கிறட்டும். சாயந்தரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லைங்க, வேலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா நீங்க எந்திரிங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து உழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறதா வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு?
9 பழம் 4.50. வெறும் 4.50. ம். யோ எடியா சீக்கிரம் காச. ம். இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏய், நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போறேன். நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு யார் உத்தரவு போட்டது? அழகு ஓ, சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது? 9 பழம். அதுக்கு 9 பனானஸ். ஏய், இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய், ஆ? அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? ஆ? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? ஆ? அதனாலதான் இந்த உஷு. ஆ? இறைவன் இருக்கின்றான். ஆ? அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைக்கடா. ஏய்